அதே போல் முதலமைச்சர் அவர்கள் பழம்பெரும் நடிகை எம்என் ராஜனம் அவர்களை சென்று சந்தித்து அவரோடு அளவலாவிட்டு வருகின்ற அளவிற்கு அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் கிடைக்கின்றது. இன்றைக்கு கூட பரதநாட்டிய கலைஞர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை சென்று இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் KN நேரு அவர்களும் சந்திக்கிறார்கள். அதாவது கலைஞர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், கலைஞர் கருணாநிதியை தவிர மற்றவர்களை சொல்கிறேன். கலைஞர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களை நம்பி வாக்களித்த முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த ஏழை மக்களுக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ சனாதனம்னு வார்த்தைகளிலே சர்க்கரை என்று எழுதி இணக்கினால் இனிக்காது. சர்க்கரையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒன்றை செஞ்சுருக்கீங்களான்னா ஏன் மக்களை நீங்கள் அவங்கள ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க? அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி கேட்குறோம். இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே எழுச்சி பயணத்தில் கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் இதை பற்றி பேசியிருக்கிறார். நீங்களே 19/1/2021 எங்களுக்கு கடிதம் எழுதினீங்க. ஏன் இன்னைக்கு நீங்கள் நிரந்தரம் செய்யலை? 2023 இவர்கள் அத்தனை பேருமே நிரந்தர பணியாளர்களிலிருந்து நீக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்போம்னு சொல்லி ஜீவோவே வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் வாக்களிக்கின்ற அந்த மக்களுக்கு ஒருத்தரை மட்டும் இல்லை, எல்லாரையுமே ஏமாற்றுகின்ற எல்லா துறைகளும். இன்றைக்கு தமிழகத்தில் போராடாத துறைகள் ஏதாவது ஒன்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முன்கள பணியாளர்கள் வரைக்கும் களத்துக்கு வந்தாச்சு. யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், எந்த ஒரு துறையாவது போராடாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றமும் நட்பும் மட்டும் வேண்டுமானால் போராடாத அளவிற்கு அவர்கள் 1000 கோடியோ 500 கோடியோ கையில் வைத்துக்கொண்டு சொபிஸ்டிகேட்டடாக இருக்கலாமே தவிர, அதை தவிர மற்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஏழை மக்கள், சனாதனம்னு பேசிட்டா பத்தாது. சனாதனத்தை நீங்கள் வேறு இருப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதை செய்ய நீங்கள் தயாராக இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எல்லோருக்கும் எல்லாமும் உண்டு. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எல்லாமும் உங்கள் குடும்பத்திற்கு என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ற கருத்தை பற்றி வைக்கிறேன்.